மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு கிரிவல வழிபாடு என்று பெயராகுங்க. கிரிவல வழிபாடு தொடங்கிய தலமாக திருவண்ணாமலை திருத்தலமானது சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்தே மற்ற மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவல வழிபாட்டை நம்ம எப்பொழுது தொடங்க வேணும், எந்த நேரத்தில் நம்ம முடிக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா, திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்குதா, இது போன்ற பிரச்சனைகள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய தலம் திருவண்ணாமலை தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகுங்க. இந்த கோவிலில் வருடம் முழுவதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க. இங்கு சிவனே மலை வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு என்பது எப்போது யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலங்க. ஆனால் இந்த கிரிவலத்திற்கு தனி மகிமையானது இருக்குது. சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டது திருவண்ணாமலை கிரிவல பாதையாகுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருஷத்தில் 365 நாட்களும் ஏற்ற நாட்களாகுங்க. எந்த மாதத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகலாங்க. இப்படி போவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதே அதிகமானவர்கள் வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது ரொம்பவே மகத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ நலன்களானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இது பங்குனி மாத பௌர்ணமியாகும். ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:38 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடையுதுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பங்குனி மாத பௌர்ணமி நாளில் உத்தர நட்சத்திரம் சேர்ந்து வருவது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த நாளை பங்குனி உத்தர பெருவிழாவாக கொண்டாடுவது வழக்கமாகும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத பௌர்ணமியானது புதன்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. புதன்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால கலைகளில் நல்ல வளர்ச்சியானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்ச நிலையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவலம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போவதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. இதனை திருவண்ணாமலை கிரிவலம் என்றும் அருணாச்சல கிரிவலம் என்றும் அழைப்பாங்க. இதனால் எந்த வகை மலை ஆனாலும் சரிங்க, நம்ம கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து அதே பலனை மற்ற கோவில்களில் வலம் வந்தாலும் பெற முடியுங்க. திருவண்ணாமலையை தவிர பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி, சோளிங்கர், வள்ளிமலை, பருவதமலை, சென்னிமலை, திருமயம் என இப்படி மலைகள் இருக்கக்கூடிய பல இடங்களில் கிரிவலம் செல்லக்கூடிய வழக்கம் இன்றளவுக்குமே இருக்குதுங்க. எங்கெல்லாம் மலை உள்ளதோ, மலை மீது ஆலயம் இருக்கிறதோ அதை முழுவதும் வலம் வந்து அந்த மலை மீது இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டோம்னா கிரிவலத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலம் செல்லும்போது பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே நம்ம போக வேணுங்க. நமக்கு அந்த பாடல்கள் தெரியும் அப்படின்னா நம்ம பாடிக்கொண்டே போகலாங்க. எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
இறைவனுக்குரிய நாமங்களை உச்சரித்து கொண்டே செல்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. சிவாலயத்துக்கு நீங்கள் கிரிவலம் போனீங்கன்னா சிவாய நம ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணுங்க. அதே போல் முருகன் கோவிலுக்கு கிரிவலம் போனீங்கன்னா ஓம் சரவண பவா என்று நீங்கள் சொல்ல வேணும். அம்பாள் கோவிலுக்கு கிரிவலம் போனீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி என்று நீங்கள் சொல்லி வழிபட்டு கொண்டே போக வேணுங்க. கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் அனைத்துமே குறைந்து புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வ அருளானது கிடைக்குங்க. சித்த புருஷர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க. இயற்கையுடைய நல்லருளும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எல்லா நலன்களையும் தரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. எதை நினைத்து நம்ம கிரிவலம் போகிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாழ்நாளில் ஒரு முறையாவது கிரிவலம் நம்ம போக வேணுங்க. வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்வது நன்மையை கொடுக்குங்க. இப்படி நீங்கள் செல்வதனால வேண்டியது எல்லாமே இறைவன் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நாணம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலுமே உயர்வான நிலையை அடைய முடியுங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி கிரிவல வழிபாட்டுக்கு இருக்குதுங்க. திருவண்ணாமலை கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் ஆகுங்க. இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகவும் அழைக்கப்படுது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகுங்க. திருவாசகர் திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையை கொண்ட தலமாகவும் இருக்குது. இந்த தலத்தில் தான் மாணிக்க வாசகர் திருவெண்பாவை பாடியிருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தின் மூலவர் அண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமலை அம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த அற்புதமான தலமாகுங்க. இந்த தலத்தின் மீது நால்வர்கள் என்று சொல்லக்கூடிய அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் போன்றோர் தேவார பதிகங்களை பாடியிருக்கிறாங்க. இந்த தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றும் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலை எல்லா யுகங்களிலுமே அழியாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த மலையானது சிவபெருமானே என்றும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனால் இந்த மலையை வலம் வருவதை கடைபிடிச்சிட்டு வராங்க. இப்படி மலையை வலம் வருதல் கிரிவலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானதாகுங்க. இந்த மலையானது கிருதி யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரபார யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்துட்டு வருது. திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக அழைக்கப்படுறாரு. எனவே இந்த கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல மலையை வலம் வரக்கூடிய வழக்கமானது இன்றளவுமே இருக்குதுங்க. மலையை சுற்றி வர 2 வழிகளானது இருக்குது. மலையை ஒட்டி செல்லக்கூடிய வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடின பாதையாக அமைஞ்சிருக்குதுங்க. சிவபெருமான் இந்த தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிச்சிட்டு வராரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் போன்றவரது சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது. இந்த சிவாலயத்தில் 306 மண்டபங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 1000 கால் மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், புறவி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபம் போன்றவை அடங்கி இருக்குதுங்க. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்களானது அமைஞ்சிருக்குது. அவைகளில் ராஜ கோபுரம், பே கோபுரம், அம்மணியம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகுங்க. இதில் கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இந்தியாவில் 3வது பெரிய கோபுரமாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் என்ற பெருமையை கொண்டதாகுங்க. இந்த கோபுரத்தினுடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 217 அடி ஆகும். மேலுமே தெற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் போன்றவை இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் தினமும் 6 கால பூஜைகளானது நடைபெறுதுங்க. குழந்தை இல்லாதவங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க வேணும் அப்படின்னு அண்ணாமலையாரிடம் வேண்டி கொண்டாங்கன்னா, அப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கரும்பு தொட்டில் போட்டு வழிபடக்கூடிய வழக்கம் இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. மேலுமே இந்த ஆலயத்தில் வருஷத்துக்கு 4 பிரம்மோற்சவங்களானது நடைபெறுது. திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தலங்களில் சிவன் கோவில்களில் திருமுறை தலங்கள் என்ற பெருமையை கொண்டதாகுங்க. இதில் 22வது திருத்தலங்களும் நடுநாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் அமைந்திருக்குதுங்க. இந்த 22 தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலையாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்றோரது அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செய்து பதிகங்களை பாடியிருக்கிறார்.
பாடியிருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து திருப்பாவை திரும்பெண்பாவை போன்ற பாடல்களை பாடியிருக்கிறாரு. கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை என்னும் இடத்துல மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.